மீனலோச்சனி சிறுகதை. ஆசிரியர் சோமாஸ் அவர்கள். நமஸ்காரம். சித்திக்கு தாங்கள் ஒழுங்காக அனுப்பி வந்த பணத்தை திடீரென்று நிறுத்திவிட்டீர்கள். 2 மாதங்களாக உங்கள் சித்தி மிகவும் சிரமப்படுகிறாள். ஞாபகப்படுத்தி எழுதிய கடிதத்துக்கும் பதில் இல்லை. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்று சித்தி ரொம்ப வருத்தப்படுகிறாள். இந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை என்றால் உங்கள் சித்தி புறப்பட்டு அங்கே வந்து விடுவாள். உங்கள் சித்தி சொல்படி மீனலோச்சனி. இந்த கடிதத்தை படித்ததும் கேசவனுக்கு கோபம் தான் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த கடிதம் முத்து முத்தாக எழுதப்பட்டு இருந்தது ஆகையினால் உடனே கிழித்து எறிய மனம் வரவில்லை. அதை எழுதியவள் ஒரு இளம் பெண் என்று அவனது உள்மனம் ஏனோ அவனுக்கு சொல்லிற்ற. அந்த கையெழுத்தின் அழகை பார்க்கும் பொழுதே அந்த கடிதத்தை எழுதியவளின் அழகை மானசீகமாக அவனால் காண முடிந்தது. சித்தி அவளை நினைக்கும் போதே அவனுக்கு கோபமாக வந்தது. அவன் தகப்பனார் மட்டும் 2ஆம் தாரமாக அவளை மணந்து இருக்காதிருந்தால் அவன் மனம் இத்தனை தூரம் சஞ்சலம் அடைய நேர்ந்தே இராது. இத்தனைக்கும் அவன் இன்னும் சித்தியை கண்ணால் கூட பார்த்தது இல்லை. கேசவனுக்கு 3 வயதாக இருக்கும் பொழுதே அவன் தாயார் இறந்துவிட்டாள். குழந்தை பிராயம் ஆதலால் தாயை பிரிந்த துயரம் அவனை அதிகமாக வாட்டவில்லை. ஆனால் அவன் தகப்பனார் மனைவியை பிரிந்த துக்கத்தில் பாதி உடம்பாகிவிட்டார். குழந்தை கேசவன் மட்டும் இல்லை என்றால் அவர் தம் உயிரையே மாய்த்து கொண்டே இருப்பார். கேசவனை வளர்ப்பதற்காக அவர் துக்கத்தை ஒருவாறு மறந்திருந்தார். அவர் ஒரு மிராசுதார் ஆகையால் அவருக்கு வாழ்க்கையில் வேறு கஷ்டம் ஒன்றுமில்லை. ஆகவே அளவுக்கு மீறி மிகவும் செல்வமாக கேசவனை வளர்த்தார். கேசவன் எதை விரும்பினாலும் அது மறுகணம் அவன் கைக்கு வந்துவிடும். வயது வளருவது போலவே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கேசவனிடம் முரட்டு பிடிவாதமும் வளர்ந்து கொண்டே வந்தது. கேசவன் 4ஆம் வாரம் வரையிலும் உள்ளூரிலேயே படித்தான். அவன் வகுப்பு மாணவர்கள் சென்னைக்கு போய் படிப்பதை அறிந்து அவனும் சென்னைக்கு போக விரும்பினான். கேசவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினான் என்றால் அதை மாற்றம் செய்ய திரிநேத்திரனான பரமேஸ்வரனாலேயே முடியாது. குழந்தை பிராயத்தில் வளர்த்த பிடிவாதம் இப்பொழுது வலுப்பட்டு வைரம் பாய்ந்து அசைக்க முடியாதபடி ஆகிவிட்டது. சென்னையிலே ஒரு வீடு பார்த்து அங்கு ஒரு சமையல்காரனையும் அமர்த்தி கேசவனை சென்னையில் ஓர் உயர்நிலை பள்ளியில் சேர்ப்பதை தவிர அவன் தகப்பனாருக்கு வேறு வழி இல்லை என்று ஆகிவிட்டது. கேசவன் SSLCயில் தேறி கல்லூரியில் மேல் படிப்புக்கு சேர்ந்தான். வசதியாக ஹாஸ்டலிலேயே தங்கினான். அவன் போக்கை மாற்ற முடியவில்லை. ஆதலால் அவன் தகப்பனார் அவன் வழியே செல்ல வேண்டியதாயிற்று. ஒருவாறு இன்டர்மீடியட் பரீட்சை முடிந்தது. கேசவனுக்கு தான் பரீட்சையில் எப்படியும் தேறிவிடுவோம் என்று பரிபூரணமான நம்பிக்கை இருந்தது. பரீட்சை முடிந்ததும் ஊருக்கு கடிதம் எழுதி போட்டுவிட்டு சில நாட்கள் நிம்மதியாக தான் இருந்தான் கேசவன். நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டும் சினிமா நாடகம் பார்த்து கொண்டும் குஷியாக காலம் கழித்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் தான் அவன் மன நிம்மதியை இழக்க செய்த அந்த கடிதம் வந்தது. அவன் அந்த கடிதத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தாயார் இறந்து வெகு நாட்களுக்கு பிறகு தகப்பனார் இப்படி அடியோடு மாறிவிடுவார் என்று அவன் கனவிலும் நினைக்கவே இல்லை. தன் தாயார் ஸ்தானத்திலே இன்னொருத்தி இருப்பதை அவனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அப்பா இப்படி இந்த விதமான முடிவுக்கு வந்தாரா? இவ்வளவு விரைவில் அம்மா இறந்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அந்த துக்கத்தை எப்படி மறந்தார் என்பதுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று நினைத்தாலே அவனுக்கு துக்கமாக வந்தது. 50 வயதான தன் அப்பாவுக்கு இப்படி ஒரு மனத்தளர்ச்சி ஏற்படுவானேன் என்று நினைத்து கேசவன் மனம் புழுங்கினான். அப்பாவின் கடிதம் மிகவும் சுருக்கமாக ஆனால் அழுத்தமாக அவருடைய தீர்மானத்தை அவனுக்கு தெரிவித்து இருந்தது. அன்புள்ள கேசவனுக்கு அநேக ஆசிர்வாதம். இந்த கடிதத்தை மிகவும் அவசரத்தில் உனக்கு எழுதுகிறேன். விவரமெல்லாம் நேரில் பேசிக்கொள்ளலாம். நான் பல காரணங்களை உத்தேசித்து முக்கியமாக உன் நன்மைக்காக சுந்தரியை 2ஆம் தாரமாக மணந்து கொள்ள நிச்சயம் செய்துவிட்டேன். உனக்கும் பரீட்சை முடிந்து விட்டபடியினால் எப்படியும் நீ இங்கு வர வேண்டியதுதான். நீ இன்றே புறப்பட்டுவிடு. மற்றவை நேரில். அன்புள்ள அப்பா.
இந்த கடிதத்தை படித்ததும் கேசவன் தமிழ் சினிமாக்களில் வரும் கதாநாயகன் மாதிரி தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு அப்பா 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 என்று 3 முறை அலறினான். பிறகு ஹஹஹா என்று சினிமா சிரிப்பு சிரித்து விட்டான். ஐயோ அன்புள்ள அப்பா, என்ன வேண்டி கிடக்கிறது அன்புள்ள அப்பா, என்னுடைய நன்மையை உத்தேசித்துத்தான் இவர் மறு விவாகம் செய்து கொள்கிறாராமே, இப்படி எழுதினால் இவருடைய சுயநலம் ஒருவருக்கும் தெரியாது என்ற எண்ணமா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் கேசவன். அவன் உள்ளம் பொறுமியது. குழந்தை பருவத்திலிருந்து படிந்துவிட்ட அவனது முரட்டு பிடிவாத குணம் தலை தூக்கியது பாம்பை போல. தன் தகப்பனாரின் கடிதத்தை கண்டதும் சீறி படமெடுத்து ஆடியது. அப்பாவின் கடிதத்தில் கண்ட விஷத்தை பற்றி சிறிதும் அவன் யோசித்து பார்க்க நினைக்கவே இல்லை. ஊருக்கு போய் அப்பாவின் முகத்தில் விழிக்கவே அவனுக்கு விருப்பம் இல்லை. உடனே யாருடனும் சொல்லிக்கொள்ளாமல் எங்கேனும் ஒரு கண்காணாத தேசத்துக்கு போய்விட வேண்டும் என்று அவன் மனம் தீவிரமாக சிந்தனை செய்ய தொடங்கியது. நல்ல வேளையாக அவனது திட்டத்தை ஒழுங்காக நடத்துவதற்கு சாதகமாக பரீட்சையும் முடிந்துவிட்டது. அவன் அப்பொழுது இருந்த உள்ள குமுறலின் வேகத்தில் பரீட்சை முடிவை பற்றியோ தனது வருங்கால வாழ்வை பற்றியோ கொஞ்சம் கூட சங்கடப்படவில்லை, பொருட்படுத்தவும் இல்லை. கேசவன் ஒரு துண்டு கடிதத்தை எடுத்து அதில் பின்வருமாறு எழுதினான். அப்பா அவர்களுக்கு, என் நன்மையை உத்தேசித்து நீங்கள் செய்ய உத்தேசித்து இருக்கும் அக்கிரமமான காரியத்துக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். நேரிலே அங்கு வந்து உங்களோடு இது பற்றி விவாதம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. அப்படி செய்தால் கசப்புதான் வளரும். அதற்கு நான் தயாராக இல்லை. நான் எங்கேயோ போகிறேன். என்னை தேட முயல்வது உங்களுக்கு வீண் சிரமம். கேசவன். இந்த கடிதத்தை தன் தகப்பனாருக்கு அனுப்பிவிட்டு கேசவன் அன்றைக்கே தன் அறையை காலி செய்து கொண்டு பம்பாய்க்கு சென்று விட்டான். அங்கு அவனது நண்பன் ஒருவனின் உதவியால் இராணுவத்தில் சேர்ந்து விட்டான். 4-5 வருஷங்கள் சென்றுவிட்டன. கேசவன் இப்பொழுது இராணுவ இலாக்காவிலே ஒரு அதிகாரி. அவனுடைய முரட்டு பிடிவாத குணம் அந்த இலாக்காவிலே படிப்படியாக விரைவில் முன்னுக்கு வர பெரிதும் உதவியாக இருந்தது. முன்பு எந்த குணம் அவனுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்ததோ அந்த குணமே இப்பொழுது அவன் இலாக்காவில் அவனுக்கு மிகவும் நல்ல பெயரை கொடுத்தது. கண்டிப்பும் கராருமாக இருந்து மேல் அதிகாரியின் தயவை அவன் வெகு விரைவிலேயே பெற்றுவிட்டான். இந்திய இராணுவத்தில் சேர்ந்து திறமையாக சேவை புரிந்து நல்ல பெயருடன் தாய் நாடு திரும்பினான். ஜபல்பூருக்கு வந்து சேர்ந்ததும் தான் அவனுக்கு தாய் நாட்டின் நினைவு, மீண்டும் பிறந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்னும் ஒரு ஆர்வம் எல்லாமே திரும்பின. அதற்கு ஏற்றாற்போல அவன் தங்கியிருந்த தென்னிந்திய பிரமுகர் வீட்டுக்கு வந்த பத்திரிகையில் காணப்பட்ட விளம்பரம் அவனை தென்னிந்தியாவுக்கு தூக்கிச் சென்று விட்டது. முக்கிய அறிவிப்பு. திருச்சி ஜில்லா முசிறி தாலுகாவில் பெரிய மிராசுதாரராக இருந்த வேதராமன் 3 மாதங்களுக்கு முன்பு காலமாகிவிட்டார். அவரது ஏக புத்திரனாகிய கேசவன் குடும்பத்தை விட்டு பல வருஷங்களுக்கு முன்பே வெளியேறிவிட்டார். அவர் இந்த விளம்பரத்தை கண்டதும் தம்மை தகுந்த முறையில் ருசுப்படுத்தி கொண்டு தந்தையின் சொத்துக்கு உரியவராகலாம். இப்படிக்கு ஜம்புநாதன் வக்கீல். இந்த விளம்பரத்தை பார்த்ததும் கேசவனுக்கு தன் பழைய நினைவுகளெல்லாம் மனக்கண் முன்னால் தோன்றின. அப்பா இறந்து விட்டாரா? அவர் மறு விவாகம் என்னவாயிற்று? நிச்சயம் அது நடந்திருக்கும். பின்பு அவள் என்னவானாள்? சரி, என்னவாக இருந்தாலும் ஊருக்கு போய் பார்த்தால் தெரிந்து விடுகிறது என்ற மனதை திடப்படுத்தி கொண்டு கேசவன் அன்றைய தினமே ஊருக்கு புறப்பட்டு விட்டான். ஊருக்கு வந்து சேர்ந்து தன்னை ருசுபடுத்தி கொண்டு சொத்து உரிமையை பெறுவதில் கேசவனுக்கு சிரமம் சிறிதும் இருக்கவில்லை. வக்கீல் ஜம்புநாதனுக்கு கேசவனை சிறு பிராயம் முதலாக நன்றாக தெரியும். ஆதலால் அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவனுக்குரிய சொத்துக்களை அவனது உடமையாக்கினார். இந்த விவகாரங்களெல்லாம் ஒருவாறு முடிந்ததும் கேசவன் தன் பூர்வீக வீட்டில் புகுந்து ஆராய்ச்சி செய்தான். விலை உயர்ந்த கட்டில், மேஜை, பீரோக்கள் எல்லாம் ஒழுங்காக வைக்கப்பட்டு இருந்தன. கேசவன் வியப்புடன் யாவற்றையும் ஆராய்ந்தான். அந்த சமயம் வக்கீல் உள்ளே வந்து, மிஸ்டர் கேசவன், இதோ உங்கள் தகப்பனாரின் உயில், அதை ஒரு முறை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அவனிடம் உயிலை கொடுத்தார். கேசவன் அதை வாங்கி கவனமாக பார்த்தான். அதில் சொத்து முழுவதற்கும் அவனையே உரிமையாக்கி இருந்தது. உயிலின் ஷரத்துக்களை படித்து பார்த்த பொழுது
அவன் துள்ளி குதித்தான். மாதம் 50 ரூபாய் அவன் சித்திக்கு அனுப்பி வைக்கும்படி அதில் அவன் தகப்பனார் எழுந்தியிருந்தார். கன்னியாகுமரியிலிருந்து அவன் சித்தியின் விலாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு சிறிதும் விருப்பம் இல்லாவிட்டாலும் உயிலின் வாசகப்படி கேசவன் ஒவ்வொரு மாதமும் சித்திக்கு பணம் அனுப்பி வந்தான். 4-5 மாதங்களுக்கெல்லாம் அது அவன் மனதை உறுத்துவதற்கு ஆரம்பித்தது. உடனே பணம் அனுப்புவதை அவன் நிறுத்திவிட்டான். அன்று வந்த கடிதம் அவனை மிகவும் சலனப்படுத்திவிட்டது. கேசவன் இதுவரையிலும் தன் கல்யாணத்தை பற்றியோ குடும்ப வாழ்க்கையை பற்றியோ நினைத்து பார்த்ததே இல்லை. அதை பற்றியெல்லாம் நினைத்து பார்க்க அவனுக்கு சந்தர்ப்பமே கிடைத்ததும் இல்லை. இப்பொழுது அவனையும் அறியாமல் அவன் உள்ளத்திலே மன வாழ்க்கையை பற்றிய இன்ப நினைவுகள் லேசாக இலையோடின. அதை தகர்த்து எறிய அவன் எவ்வளவோ முயன்றும் அவனால் இயலவில்லை. முத்தான கையெழுத்தில் அன்று வந்த கடிதம் அவன் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியை எழுப்பியது. அதை யார் எழுதியிருப்பார்கள்? நிச்சயம் ஒரு பெண்மணிதான் எழுதியிருக்க வேண்டும். கையெழுத்தில் பெண்மையின் பூரண எழிலும் ததும்பி நிற்கிறதே என்று கேசவன் சிந்திக்கலானான். அவன் சிந்தனையின் நடுவில் ஓவிய எழில் கொண்ட ஒரு பெண்ணின் உருவம் நிழல் ஆடியதானாலும் அவன் மனம் மட்டும் உறுதியாகவே இருந்தது. சித்தியின் விஷயத்தில் அவன் தன் அபிப்பிராயத்தை சிறிதும் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு வாரம் சென்றது. அன்று காலையிலே அவன் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றது. அதிலிருந்து சுமார் 40 வயது மதிக்கக்கூடிய ஒரு மாது இறங்கினாள். அவளை கண்டதும் கேசவனுக்கு அவனையும் அறியாமல் ஒரு மரியாதை ஏற்பட்டது. வாருங்கள் என்று கை கூப்பி அவளை வரவேற்றான். என்னை உனக்கு தெரிந்து இருக்காது, நான் தான் உன் சித்தி சுந்தரி என்று அந்த பெண்மணி சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள். கேசவன் முகம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கோபத்தினால் சிவந்ததானால் ஏனோ அவளை பார்த்து அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவளை நேரில் காணாத பொழுது என்னவெல்லாமோ ஏசி பேச வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்து இருந்தான். கேசவா, உனக்கு விருப்பமில்லை என்றால் நான் இப்பொழுதே ஊருக்கு போய்விடுகிறேன். உன்னை நேரிலே ஒரு முறை கண்டுவிட வேண்டும் என்று ஆவலாக இருந்தது என்று கூறி சுந்தரி அவன் முகத்தை இருட்டு பார்த்தாள். கேசவனுக்கு என்ன சொல்லுவது என்று தோன்றவில்லை. போ வெளியே என்று அவளை பார்த்து சொல்ல முடியாமல் ஏதோ ஒன்று அவன் தொண்டையை அடைத்தது. விறுவிறு என்று அவனே போய் சுந்தரியின் மூட்டை பெட்டிகளை எல்லாம் கொண்டு போய் வைத்தான். சுந்தரியும் மலர்ந்த முகத்துடன் உள்ளே போனாள். கேசவன் பல் துலக்கி ஸ்நானம் செய்துவிட்டு வருவதற்கும் சுந்தரி காப்பி தயார் செய்து கூடத்தின் பெஞ்சியின் மேல் கொண்டு வந்து வைப்பதற்கும் சரியாக இருந்தது. கூடம் முழுவதும் காப்பியின் நறுமணம் கம் என்று கவழ்ந்தது. கேசவன் அதை எடுத்து ஆற்றி ரசித்து சாப்பிட்டான். காப்பியை சாப்பிட்டு கொண்டே கூடத்தையும் சமையல் அறையையும் ஒரு முறை பார்த்தான். அடடா, சமையல் அறைதான் என்ன சுத்தமாக இருந்தது. அதற்குள் பெருக்கி அடுப்பை மெழுகி கோலம் போட்டு எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறாள் சமையல் அறையை. முன்பு அவன் சமையல் அறையை எவ்வளவு மோசமாக வைத்து இருந்தான். போட்டது போட்டபடியே கிடந்து இருக்குமே அங்கே. கேசவனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. அவனையும் அறியாமல் சித்தியிடம் அவனுக்கு ஒருவித மரியாதை ஏற்பட்டது. அப்பா செய்த பிழைக்கு சித்தி என்ன செய்வாள் என்று அவனை அவன் உள்ளம் கேள்வி கேட்டது. தினசரி சித்தி அறுசுவை உண்டி தயாரித்து கேசவனுக்கு அன்போடு பரிமாறினாள். கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் சித்தி தனக்காக ஒரு நாளை போல தினுசு தினுசாக சமைத்து போடுவதைக் கண்டு கேசவன் அயர்ந்து போனான். இந்த உத்தமையை வீணாக தவறாக நினைத்து பணம் அனுப்பாமல் மனதை புண்படுத்திவிட்டோமே என்று அவன் மனம் மிகவும் பச்சாதாபப்பட்டது. 10 நாட்கள் ஆனந்தமாக ஓடின. அன்று காலையிலே சித்தி பரபரப்பாக மூட்டை கட்டுவதில் முனைந்து இருப்பதை பார்த்த கேசவனுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. சித்தி, என்ன மூட்டை முடிச்சுக்கள் எல்லாம் பலமாக இருக்கிறதே, நீங்கள் என்று மென்று விழுங்கி உளறி கொட்டினான். ஆமாம், நான் ஊருக்கு போகலாம் என்று இருக்கிறேன். நான் இங்கே வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. பாவம் குழந்தை மீனலோச்சனி தனியாக அவதிப்படுவாளே. தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு வேலைக்கும் போக வேண்டும் என்றால் சிரமம் தானே என்றாள் சித்தி. சித்தி, முத்து கோர்த்தார் போல எனக்கு கடிதம் எழுதியிருந்தாளே, அவளைத்தானே சொல்லுகிறீர்கள் என்று தன்னை மீறிய உற்சாகத்துடன் பலமாக கேட்டுவிட்டான். அப்புறம் அவனுக்கே என்னவோ போல ஆகிவிட்டது. சித்தி அவனுடைய முகத்தை கூர்ந்து நோக்கினாள். அதில் எல்லையற்ற குதூகலத்தையும் நாணம் கலந்த அசட்டு களையையும் கண்டாள்.
கேசவன் பரபரவென்று உள்ளே போய் கையில் காகிதமும் பேனாவுமாக திரும்பி வந்தான். சித்தி, மீனலோச்சனியை இங்கேயே வரவழைத்து விடலாம். அவள் மட்டும் தனியாக அங்கே இருப்பானேன்? நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன் என்றான் கேசவன். சித்தி அடக்க முடியாத வியப்புடன் வாக்கியம் வாக்கியமாக சொல்ல கேசவன் எழுதலானான். கேசவனது கடிதம் கிடைத்த 2ஆம் நாள் மீனலோச்சனை புறப்பட்டு முசிறிக்கு வந்து சேர்ந்தாள். மீனலோச்சனியின் விஜயத்தால் அந்த வீடு முழுவதும் புதிய ஒளி வீசியது. கேசவனின் உள்ளமும் இனம் தெரியாத இன்பத்தில் விம்மியது. மீனலோச்சனி என்று இத்தனை அழகாக இவளுக்கு யார் பெயர் வைத்தது? என்ன விசாலமான கண்கள், அவற்றில்தான் என்ன கவர்ச்சி! நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதே என்று கேசவனின் மனம் மீனலோச்சனியின் கரிய பெரிய விழிகளை பார்த்து கவி பாடத் தொடங்கியது. சித்தி, மீனலோச்சனி உங்களுக்கு என்ன உறவு? அதை பற்றி நானும் உங்களை கேட்கவில்லை, நீங்களும் சொல்லவில்லையே என்றான் கேசவன். மீனலோச்சனி என் தம்பியின் மகள். தாய் தந்தையரை இளமையிலேயே இழந்துவிட்ட அனாதை பெண். அவளை எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையிலே படிக்க வைத்தேன். பொறுப்பு தெரிந்தவளாக இருந்ததால் 6ஆம் படிவத்துடன் படிப்பை நிறுத்தி கொண்டு உபாத்தியாயினி பயிற்சியில் தேறி அங்கேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலையும் தேடிக்கொண்டாள். அவளை ஒருவனிடம் ஒப்படைத்து விட்டால் என்று சித்தி கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே கேசவன் இடை மறித்து, சித்தி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வீடு. நான் உங்கள் மகன். நீங்கள் என் தாய் என்றான் உணர்ச்சி பரவசத்துடன். இப்பொழுதுதான் உன்னை பற்றி உன் தகப்பனார் சொன்னது நினைவுக்கு வருகிறது சுந்தரி. கேசவன் அருமையான பிள்ளை. கொஞ்சம் முரட்டுத்தனம் உண்டு. சின்ன வயசிலேயே தாயாரை இழந்து விட்டபடியினால் தாய் அன்பை பெறாதவன். உடன் பிறப்பிலும் சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை. ஆகையினால் அவனுக்கு யாருடனும் அன்பாக பழக தெரியாத. எப்படியும் ஒரு நாள் அவனை நீ சந்திப்பாய். அவனை பொறுப்புள்ள மனிதனாக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்னுடைய இந்த வயதில் உன் கரம் பற்றுவதே இந்த காரணம் பற்றித்தான். 28 வயதான ஏழை பெண்ணாகிய உனக்கு வாழ்வளிப்பது மட்டும் என் நோக்கமல்ல. கேசவனுக்கு ஒரு தாயாரும் கிடைப்பாள். ஆதலால் உன்னை மணக்க இசைந்தேன். உன் அன்பினால் தான் அவனை நீ வழிப்படுத்த முடியும். மீனலோச்சனியையும் அவனிடம் ஒப்படைத்துவிடு என்றார் உன் அப்பா. சித்தி, நான் மகா பாதகன். அப்பாவின் அருமை தெரியாமல் அவர் மனதை புண்படுத்திவிட்டு ஊரை விட்டே ஓடிவிட்டேன் என்று கேசவன் கூறிவிட்டு மேலே பேச முடியாமல் விம்மினான். அஜந்தா சித்திரம் போல சித்தியின் அருகிலே நின்று கொண்டிருந்த மீனலோச்சனியின் விசாலமான நயனங்கள் இதை கேட்டு ஏனோ நீரை பெருக்கின. கேசவா, இப்பொழுதாவது உனக்கு அப்பாவின் அருமை தெரிந்ததே. என்னிடம் உனக்கு அனாவசியமாக ஏற்பட்டு இருந்த கோபமும் இப்போது தணிந்து இருக்கும். உன் மனதில் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஊரை விட்டு போனது. இப்பொழுது என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லை என்றாள் சித்தி. சித்தி, என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுதுதான் நான் மனிதனானேன். பழைய நிகழ்ச்சிகளை மறந்து விடுங்கள் என்றான் கேசவன். சரி, 2 பேரும் வாருங்கள், இலை போடுகிறேன், சாப்பிட்டு விட்டு பேசலாம் என்று கூறியபடி சித்தி அங்கிருந்து எழுந்துள்ளே சென்றாள். உடனே கேசவன் எழுந்து மீனலோச்சனியை நெருங்கினான். மீனலோச்சனி, உன் எழுத்தை கண்டே உன் அழகை மதிப்பிட்டு விட்டேன். அது ரொம்ப தவறு. நீங்கள் என் கடிதத்தை கொண்டு என்னை மதிப்பிட்டது போல நீங்கள் முன்பு உங்கள் தகப்பனாருக்கு எழுதிய கடிதத்தை கொண்டு உங்களை நான் மதிப்பிட்டு இருந்தால் என்ன ஆகும்? தங்க சிலை வாய் திறந்து பேசியது போல இருந்தது கேசவனுக்கு மீனலோச்சனியின் பேச்சு. விசாலமான அவளது கண்களின் குறும்பு பார்வை அவனை கந்தர்வ லோகத்துக்கு தூக்கிச் சென்றது. மீனலோச்சனி அந்த பழைய கேசவன் அல்ல. இப்பொழுது நான் உன் பார்வையின் சக்தியினால் மனிதனாகிவிட்டேன். வந்து வந்து என்னை மணந்து கொள்ள உனக்கு இஷ்டம் தானே? அந்த கேள்வியை நான் அல்லவா உங்களை கேட்க வேண்டும் என்று சிரமப்பட்டு கூறிவிட்டு நாணத்தோடு முகத்தை கவிழ்த்து கொண்டாள் மீனலோச்சனி. கேசவன் அளவற்ற மகிழ்ச்சியோடு அவள் மென்கரங்களை பரிவோடு பற்றினான். அன்பானவர்களே, சோமாஸ் அவர்கள் எழுதிய மீனலோச்சனி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.